பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆராதனைக்கு தேவனை ஆராதிக்கும்படியாக சீக்கிரமாய் நாம் வந்திருக்கிறோம். வரக்கூடியவர்கள் தொடர்ந்து வரட்டும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு ராஜாவே, நீர் எங்களுக்காக பிறந்தவர். நீர் எங்களுக்காக இந்த பூமியில் தகப்பனே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட நீர் எங்களுக்காக இந்த பூமியில் வந்து ஆண்டவரே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றின தெய்வம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பை குறித்து நினைவு கூறுகிற இந்த மாதத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல நாங்கள் பிரகாசிக்க, உம்மை போல நாங்கள் ஜீவிக்க, தகப்பன் ஒரு விஷயம் நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை புதுப்பித்து கொள்ள நம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது நீர் பிரகாசிக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடான கொடி உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கும்படியாக, மதிய வேளையில் ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமடையட்டும். தகப்பனே, உம்முடைய பரலோகத்தினுடைய அன்பை ஆண்டவரே எங்களுக்கு நீர் அதிகமாய் கொடுத்திருக்கிறீர். ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் அன்பு செலுத்தும்படியாகவே ஆண்டவரே, இதோ சமாதானத்தை நான் விட்டு செல்கிறேன் என்று சொன்ன தெய்வம், எங்களை நீ நடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக கூட ராஜா, நீர் எங்களை நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய தேவ சித்தம் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் மத்தியில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் வார்த்தைகள் மூலமாக எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வந்தது வெறுமைக்காக அல்ல ஆண்டவரே, நாங்கள் வந்தது ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, நாங்கள் வந்தது உம்மை ஆராதிக்க, நாங்கள் வந்தது ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த. கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதுமாய் நடத்துவீராக, நடத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு கொடான கூடி உமக்கு நன்றி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமடைவதாக. கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை தொடர்ந்து நீர் நடத்தும்படியாக ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மேத்யூ, மைக் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். நாம் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். உற்சாகமாய் கூட தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தவே நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இன்றைக்கு நற்கரணை ஆராதனை 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம். நாம் நற்கரணைக்கு முன்பாகவே கூட நாம் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே நாம் விடுத்து நாம் கடந்து வரும் பொழுது நாம் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் வேதம் நமக்கு சொல்கிறது. பூமியிலே நாம் பரதேசியா, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும், உமது நியாயங்கள் மேல் என் ஆத்மா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். சங்கீதம் 119 வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. அனைவரும் நாம் சேர்ந்து சொல்வோம். நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்புக் கொடுக்கவும் நாம் வந்திருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். சேர்ந்து சொல்வோம். நாம் நம் பாவங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் அறிக்கை பண்ண போகிறோம். முழங்கால் படியிடுவோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற குடும்பத்தாரும் அங்கே இருந்த இடத்துல முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பண்ணுவோம். தேவ சமூகத்தில் நாம் பாவத்தை அறிக்கை பண்ணும் பொழுது, பாவம் என்கிறது நம்ம மைண்டில் போகிற சாதாரண உலகத்தினுடைய காரியங்கள் மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி ஆவிக்குரிய காரியங்கள் எவ்வளவோ நம்மிடத்தில் இருக்கிறது. தகப்பனே, எங்களை நீர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவீராக. எங்களை சிந்தனைகளை ஆள்கிறவர் நீர். எங்கள் சிந்தனைகளில் 1000 பாவங்கள் இருக்கிறதப்பா.
ராஜா, எங்களால் ஒருத்தரை அதிகமாக எங்களால் நேசிக்க முடியலைன்னு சொன்னால் அது ஒரு மகா பெரிய பாவம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ சொன்ன நம்முடைய வேத வசனங்களை எங்களால் கீழ்ப்படிய முடியலைன்னு சொன்னால் அது ஒரு பாவம் ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ இடத்துல நாங்கள் பாவிகளாய் நிற்கிறோம். வாரந்தோறும் நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். ஆனாலும் கூட மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் நாங்கள் விழுந்து போகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, ஒரு விஷயங்களை தேற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. உடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். எங்களுக்குள்ளாக இருக்கிற சகல மாமிச சிந்தனைகளையும் வைராக்கியங்களையும் போட்டிகளையும் பொறாமைகளையும் கர்த்தர் தாமே எங்களிருந்து எடுத்து போடுவீராக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நாம் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உமது நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் நம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். சமாதான பிரபு நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு அவர் நமக்கு கிருபையாய் அருளும் இந்த மன்னிப்பை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் 12வது வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பலி நினைத்து நன்றி செலுத்தி அவருடைய மன்னிப்பை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. எங்களுக்காக நீர் பலியானீரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்காக இயேசு இரட்சகர் நீர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஒருவரே மன்னித்து அவைகளில் நின்று நம்மை விடுதலையாக்கி, ஹல்லேலூயா, சகல நன்மைகளிலும் நம்மை ஒவ்வொருவரையும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவை இரு கரங்களை தட்டி அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் விடுதலையோடு தேவனோடு இணையும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். நாம் விடுதலையோடு ஆவியோடும் உண்மையோடும் நாம் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க போகிறோம். Let us exalt the Prince of Peace among us. Hallelujah. சமாதான பிரபு நம் மத்தியிலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah, Hallelujah. அவருக்கு உரிய துதியை நாம் செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. இந்த மதிய வேளையிலே நம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கூடியிருக்கிறோம். தேவன் நம் வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக. சிறிது நேரம் கண்களை மூடி நம் தேவனிடத்தில் இந்த உணர்வு ஒப்பு கொடுப்போம்.
ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவரே, எத்தனை நன்மைகள் அப்பா எங்கள் வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த ஆராதனை உடைய கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் முழு பொறுப்பு நீர் எடுத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற யாவரையும் உடைய கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆவியோடும் உண்மையோடும் அப்பா உங்களை தொழுது கொள்கிற ஜனங்களாக நாங்கள் ஜீவிக்க பிதாவே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி இயேசுவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் தேவனை துதித்து ஆராதிப்போமாக. தேவனுக்கே மகிமை. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, என் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. நீர் வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டா. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. நீர் வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை, செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க,
துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம் ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி 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 இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கே நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா.
எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம் நாமத்திலே எல்லாமே கூடும் ஆண்டவரே. ஓ ரமஷர ரபபகர ரபரே. ஓ நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி 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 அப்பா. உம் நாமத்திலே எல்லாம் கூடும் அப்பா. ஓ ரமஷர ரபகுர ரரே. எங்களை நோக்கி பார்க்கின்றவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம் நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும் அப்பா. நீர் எங்களோடு கூட இருப்பவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் தேவமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. நீ செய்த வந்த சகல நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் அப்பா நீர் எங்களை வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லையே. இந்த அகிலத்தை ஆண்டவரே நீர் படைத்தவர், இந்த உலகத்தை நீர் படைத்தவர், எங்களை சிருஷ்டித்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா. எங்களை ஆண்டவரே இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்ததற்காய் நன்றி. இனியும் எங்களை கைவிடாதபடிக்கு எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லும் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி இயேசு வல்லமை நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நின்றவனமாக உற்சாகமாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மாத்திரம் மகிமையடையட்டும். நாம் சுருக்க ஜெபத்தை சேர்ந்து வாசிக்கலாம். பரமபிதாவே, உம் மிகுந்த இரக்கத்தினால் எங்கள் தேவனும் இரட்சகருமாயிருக்கிற தாயாக கன்னி மரியாளை தேர்ந்தெடுத்தீரே. நாங்களும் அனைத்து காரியங்களிலும் உமது பரிசுத்த சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து உமது இரட்சிப்பில் சந்தோஷப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் அமரலாம். 19ஆம் தேதியிலிருந்து 25 கிறிஸ்மஸ் அன்று வரையாய் கூட பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுபவர்கள் இருப்பீர்களானால் தயவு செய்து எழுந்து நிற்கலாம். இங்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அன்பு சகோதரி மேனகா அவர்களும் ரெபெக்கா ராதா அவர்களுடைய பிறந்த நாளும் இந்த வாரத்தில் வருகிறது. அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆன்லைனில் இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இந்த வாரங்களில் உங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுவீர்களானால் காத்திருங்கள். உங்களுக்காக போதகர் இப்பொழுது ஜெபிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே சகோதரி கிறிஸ்டல் மேனகா, சகோதரி ரெபெக்கா, நீங்கள் திருச்சபைக்கு வந்திருந்தீர்களால் தயவு செய்து நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். If you are here today, please rise, please stand so that we can pray for you. Shall we all close our eyes? நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய கண்களை மூடி இவர்களுக்காக நாம் ஜெபிப்போமாக. Every one of us, let us close our eyes for a moment. எல்லோரும் கண்களை மூடி தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்களுடைய ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று வேதம் சொல்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீங்கள் ஜீவனை கொடுத்து குடும்பத்தை ஏற்படுத்தி, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்னொரு ஆண்டை காணும்படியான கிருபை பாராட்டினதற்காக நன்றி. இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த சந்தோஷமான நாளிலும் அப்பா பல நிகழ்வுகள் மத்தியிலே இவர்கள் வாழ்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, இவர்களை நீங்கள் பலப்படுத்துகிற தேவன், நீங்கள் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவன். இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக வைத்து இவர்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. இன்றைய நாளிலும் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வதிக்கப்பட்ட பிறந்த நாள், திருமண நாள்
வாழ்த்துக்கள். இரு கரங்களை தட்டி. இப்பொழுது நாம் வேத வாசிப்புக்குள்ளே போகிறோம். வேதத்தை வாசிப்பவர்கள் சீக்கிரமாய் கூட முன்பு நீங்கள் வரலாம். இன்றைக்கு அட்வென்ச்சர் நமக்கு இருக்காது. பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்களோடு நீங்கள் இணைந்து அமர்ந்து இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி மீகா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 5 வரை. பழைய ஏற்பாட்டின் பக்கம் 1078. வசனம் 2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மெய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் நீ பூமியின் எல்லைகள் பெரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதானக்காரனர். இது தேவனுடைய வசனம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். நம்முடைய சுவிசேஷ பகுதி வாசிக்கும் பொழுது நம்ம அனைவரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 39 தொடங்க. நமது இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 39 தொடங்க 55 வரை. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யுதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகாரியாவின் வீட்டுக்கு பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. வசனம் 48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்கள் சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கும் அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். செய்திக்கு முன்பாக இப்பொழுது ஒரு காட்சி, ஒரு படம் நாம் பார்க்க போகிறோம். அதனை தொடர்ந்து தேங்க்யூ. நாம் ஜெபம் செய்வோமாக. நம்முடைய கை தொலைபேசிகளை நாம் சைலண்ட் மோட்ல வைத்திருப்போம்.
முழு கவனத்தை தேவன் பக்கமாய் திருப்புவோமாக. இட் இஸ் a time to hear God's voice. நம்மை உருவாக்கின இயேசு கிறிஸ்து, சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்து பேசுகிற நேரம் இது. Let us humble ourselves to hear God's word today. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷ செய்தி இன்றைக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. சமாதான பிரபு நம் அருகில், தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, இந்த நாளிலே அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமா எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. Help us not to miss you, our Messiah, today. நாம் உணர தவறிவிடாமல் நம்மை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆழமாக எங்களோடு இடைப்படுங்க. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இரு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. எத்தனை பேர் உங்களுடைய பைபிள், உங்களுடைய வேதாகமத்தை தேவ சபைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க? Can I see a show of your hands? Can you lift up your Bibles? Hallelujah. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென், ஆமென். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். Today we are going to meditate on the scripture from Micah chapter 5 verses 2 to 5. உங்களுடைய விரலை வேதாகமத்திலே அந்த பகுதியிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். Please turn your Bibles. Let your Bibles be open today. வருகையின் செய்தி, the message of Advent. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த Advent candles இருக்கிறது, மெழுகுபத்தி. What is the message of Advent? வருகையின் செய்தி. இந்த வருகையின் செய்தி நமக்கு, உங்களுக்கு பொருத்தமான செய்தியா? இது உங்கள் குடும்பத்திற்கு, இன்றைய திருச்சபைக்கு பொருத்தமான செய்தியா? அட்வென்ட் செய்தி நமது குழந்தைகள், நம்முடைய இளைஞர்களுக்கு அது பொருத்தமான செய்தியா? Is the message of Advent relevant to you? Is it relevant to your family? Is it relevant to today's church? Is the message of Advent relevant to your children, to the young and the young adults for today? Advent comes from the Latin word Adventus. In the Christian church calendar, the period of preparation for the celebration of the birth of Christ at Christmas, and also of preparation for the second coming. This is the meaning of the word Adventus. Advent என்கிற வார்த்தைக்கு லத்தீன் மொழியில் Adventus என்று அர்த்தமாம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வருகை. புரியுதா? வருகை. கிறிஸ்துவ தேவாலய நாட்காட்டியில் கிறிஸ்மஸ், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்கான தயாரிப்பின் காலமாக இந்த காலம் இருக்கிறது. மற்றும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கான தயாரிப்பின் காலமாக இந்த காலம் இருக்கிறது. So you must understand that the Anglican Church, we acknowledge the time of Advent. And we are at the time of Advent. நாமும் இக்காலத்தில் கிறிஸ்மஸ்க்காக பல ஆயத்தங்கள் செய்கிறோம். எத்தனை பேர் கிறிஸ்மஸ் ட்ரீ மாட்டிட்டீங்க? லைட்டு எல்லாத்தையும் போட்டுட்டீங்க. இன்றைய கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கும் 2வது வருகைக்கும் நமக்கு இன்று ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? That is the question you must ask today. இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கும் 2வது வருகைக்கும் நாடுகளின் தலைவர்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கும் 2வது வருகைக்கும் திருச்சபை தலைவர்கள் ஒரு முக்கியமான நிகழ்வு என்று கருதுகிறார்களா? The question here today we need to ask whether
The first coming and the second coming of Jesus Christ is relevant to you who is listening to the word of God today. Is it relevant to you, brother? Is it relevant to you, sister? Is the first coming and second coming of Christ relevant to the leaders of the nation? Is the first coming and second coming relevant to the leaders of the church in today's church? Is the first coming and the second coming of Jesus Christ relevant to the fathers and the mothers of today? Does it really matter to you whether Christmas is about Christ being in the center of our celebration? Crushed deep inside by what you witness on the way how families, churches, children of God, and even people of the world celebrate Christmas. இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இன்றைய தந்தை தாய்மார்களுக்கு இது நிகழ்வு பொருத்தமான நிகழ்வாக இருக்கிறதா? What are we educating our young children when we சாதாரண விடுமுறை ஆகிவிட்டதா? கிறிஸ்மஸ் என்பதற்கும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் மட்டும்தானா? எல்லாரோட my family, isolating myself from the fellowship with everyone? Didn't Jesus Christ come from both the Jews and the Gentiles? Didn't Jesus Christ come to fellowship with all men? Amadana sister. Is the season of Advent really a season when we imitate the giving and sharing of Jesus Christ? Hallelujah. நாம் தந்தைகள் மற்றும் ஆவிக்குரிய பிதாக்கள் கடைசியாக எப்போது கருணை மற்றும் பாராட்டு வார்த்தைகளை வெளிப்படுத்தினோம்? தாய்மார்கள் ஆவி அங்கீகரிக்கிறோமா? சற்று யோசிப்போமாக. அல்லது நாம் தொடர்பு கொள்கிறவர்களை மட்டும் அவர்களோடு மட்டும்தான் நாம் ஐக்கியம் கொள்கிறோமா? இந்த திரு வருகையின் போது வயது மூத்தவர்களுக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் மரியாதை கொடுக்கும் இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கு மரியாதை கொடுக்க முயற்சி செய்யலாமா? இந்த வருகையின் போது நாம் my lifestyle and the way I live and serve. Listen, church, do we really recognize the contribution and the efforts of everyone, or only those whom we relate to? During this Advent, can we attempt to give respect to the young and the younger men giving respect to the people who are older and in authority? During this event, can we attempt to become Christ-like every day, daily?
இலேயே இயேசுவை கண்டதில்லை. How true. Charles Spurgeon once mentioned that you never truly found Jesus if you do not tell others about him. How true. Have you found Jesus? Because, brother, Jesus has found you. The question is, are we in relationship with him? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மற்றும் தியாகம் இன்று உங்களுக்கு இதன் அர்த்தம் தெரிகிறதா? The birth and sister today. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மற்றும் தியாகம் உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு விசித்திர கதையாக அல்லது சுவாரஸ்யமான ஒரு நாவலாக இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் தியாகமும் உங்களுக்கு வெறும் வரலாற்று சான்று மற்றும் வெறும் அறிவோடு நான் அறிந்த ஒரு காரியமாக இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் தியாகமும் உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா? அல்லது அட்வென்ட் அல்லது கிறிஸ்துமஸ் காலத்திலே மட்டும்தான் இதை பற்றி நான் யோசிக்கிறேனா? Is the birth and sacrifice of Jesus another fairy tale or an interesting novel that I'm reading on my bed every night? Years before Christ's birth to his birthplace of Bethlehem and to his eternal nature. Micah chapter 5 verse 2, according to Chuck Swindoll. Surrounding Micah's prophecy of Jesus' birth is one of the most important pictures of the world's future under the reign of the Prince of Peace. He served during the time of prophet Isaiah. Micah prophesied during the historic years surrounding the tragic fall of Israel to the Assyrian Empire in 722 BC. மைக்கா ஏன் மிகவும் முக்கியமானது? மீகா தீர்க்கதரிசி தேவனுடைய மக்களுக்கு கொண்டு வந்த செய்தி என்ன? மீகா புத்தகம் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய முக்கியமான தீர்க்க தரிசனங்களில் ஒன்றாக விளங்குகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 700 வருஷத்துக்கு முன்பாக சேனைகளின் கர்த்தர் ஜனங்களுக்கு அறிவித்தார். அவர் நிறைவேற்றினார். அவர் வரப்போகிறார் என்று சொல்லி பரமேறினார். மீண்டும் வரப்போகிறார், வருவார். Remember, church, God gives Micah 700 years before Mary received it in Luke chapter 1. Today, the same Jesus said, I will be back. Not Terminator. He said, I will be back. He will be back. இயேசுவின் பிறப்பை பற்றிய மீகாவின் தீர்க்க தரிசனத்தை சுற்றியுள்ளது. சமாதான பிரபு ஆட்சியின் கீழ் உலகம் எதிர்காலத்திலே எப்படி மிக தெளிவான படத்தை அவர் தேவன் மீகா தீர்க்கன் மூலமாக அறிவிக்கிறார். ஏசாயா மற்றும் ஓசேயாவின் சமகாலத்தவராக இவர் ஊழியம் செய்தார்.
அசீரிய பேரரசுக்கு இஸ்ரவேல் எப்படி வீழ்ச்சியாகும் என்பதை அவர் அறிவிக்கிறார். During the time and announcement of the first coming of Jesus Christ, during the time of Micah, there was injustice towards the lowly, unjust business dealing, robbery, mistreatment of women and children, and the government that lived in luxury of the hard work of the nation's people. People were more focused on making money, taking advantage of the meek and humble. இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையும் அறிவிப்பின் போது மீகாவின் தீர்க்கதரிசியின் காலகட்டத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அநீதி செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அவர் ஊழியம் செய்தார். அநியாயமான வியாபாரம், கொள்ளை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் தவறாக நடத்தல் மற்றும் அதன் தேசத்தின் மக்களின் கடின உழைப்பில் ஆடம்பரமாக வாழ்ந்த ஒரு அரசாங்கம், மக்கள் பணம் சம்பாதித்தலிலும் சாந்த குணமுள்ள மற்ற தாழ்மை உள்ளவர்களை பயன்படுத்திக் கொள்வதிலும் அதிக கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டத்திலே தான் மீகா தீர்க்கன் இந்த இயேசுவின் வருகையை பற்றி அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். The message was addressed to the poor. He sympathized with the people who were suffering, especially the meek and the humble. எளிமையும் சிறுமையும் தாழ்மை உள்ளவர்கள் உண்மையாக நான் தேவனை பின்பற்ற வேண்டும், அப்படிப்பட்ட ஜனங்கள் படுகிற வேதனையை பார்த்து தேவன் மனம் இறங்கி மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். மீகா 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. மீகா 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற் காலமாகிற போது அதை நடப்பித்து வயல்களை ரட்சித்து பறித்து கொண்டு வீடுகளை ரட்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ. Woe to those who devise wickedness and work evil on their beds. When the morning dawns, they perform it because it is in the power of their hand. They covered fields and seized them, the houses, and take them away. They oppress man and his house, a man and his inheritance. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே மீகா இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை பற்றி அவர் அறிவிக்கிறார். முடவர்கள், வெளியேறப்பட்டவர்கள், துன்பப்படுகிறவர்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்கிறார். ஒடுக்குமுறை, வலி, விரக்தி, குழப்பம், அநீதியான சிகிச்சை, ஆன்மீக சோம்பல், அப்படிப்பட்ட காலகட்டத்திலே முதலாவது வருகை பற்றி அவர் அறிவிக்கிறார். வருகையின் செய்தியை அறிவிக்கிறார். The prophet Micah brought the message of Advent during a time when there was oppression, pain, frustration, confusion, unjust treatment, spiritual lethargy, and when people were disconnected with their creator and their maker. தேவனோடும் அவர்களோடும் உறவு கொள்ளாத ஒரு நேரத்திலே இந்த செய்தியை மீகா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு வருகிறார். They had no fellowship with the Messiah. மேசியா இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பில்லாத வாழ்க்கை. When people were more concerned about their power and position. கடவுளின் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, குடும்ப பிரார்த்தனை மற்றும் கூடி வருகிற பிரார்த்தனை ஆகியவை அந்த மாதிரியான அன்றாட வாழ்க்கையில் அதை கடைபிடிக்காத ஒரு காலகட்டத்திலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். The word of God, the family prayer, the corporate prayer took the last place in the daily routine of people. Prophet Micah brought the message of the first coming and the first coming of Jesus Christ when people were abusing their leadership power and position. It was a time when the nation was not doing well economically. தேவனுடைய மக்கள் ஊழியத்தில் வைராக்கியமாக அவர்கள் இருந்தார்கள், ஆனால் மேசியாவை சந்திக்க தவறிவிட்டார்கள்.
the first coming of Jesus Christ was announced. But the people were more zealous in ministry, but they missed the Messiah. They missed what God was saying to them. They missed the message of hope, love, and peace. But God spoke to the faithful, the humble, and the weak. He said, and He fulfilled it. மேசியாவின் பிறப்பை பற்றி ஏரோது நாட்களிலே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள் சீக்கிரமாக. மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவரது புறப்படுதல் அநாதி நாட்களாக பூர்வப்பட்டுடையது. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தமாம். அப்ராத்தா என்றால் கனி கொடுக்கிற ஜீவியம். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிப்போமாக. எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான ஜனங்களின் மத்தியிலே நாம் ஒரு சிறிய கூட்டமாக அமர்ந்திருக்கிறோமே. இஸ்ரவேலை ஆளப்போகிற மேசையா உன் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுவார். உன் திருச்சபையின் மூலமாக வெளிப்படுவார். நாம் நினையாத இடத்திலிருந்து, நினையாத சூழ்நிலை, நினையாத காலகட்டத்திலே தேவன் செயல்படுவார். When we least expect that God will act, that is where He will act. When we least expect that this is the place that He will act because His name will be glorified. நினையாத இடத்திலும் நினையாத காலகட்டத்திலும் இயேசு கிறிஸ்து செயல்படுவார். ஏனென்றால் அவருடைய நாமத்திற்கு மட்டுமே மகிமை உரியது. It is not what you say or what I say, but it is what He says that will be fulfilled in this place. இந்த காலகட்டத்திலே மீகா 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே he talks about he will restore and bring back the remnant of the faithful. மீகா 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் மீண்டும் வந்தவர்களையும் விசுவாசிகளையும் மீட்டு திரும்ப கொண்டு வருவார் என்று வாக்குரைக்கிறார். 5வது வசனம் 4வது வசனம் 5வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபுவாக அவர் அரசாளுவார் என்று வாசிக்கிறோம். வாசிங்க 4வது வசனம் 5வது வசனம். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லை பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதானக்காரனர். ஆமென். ஆசிரியர் நம்முடைய தேசத்திலே வரும்போது நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவார். Jesus Christ is the ruler and the prince of peace. He shall stand and shepherd his flock in the strength of the Lord. During this time, Jesus, the prince of peace, will make us secure. He will shepherd us with his strength. He will shepherd your family. He will shepherd the church with his strength, not with your strength, not with your intelligence, not with my intelligence. சொன்னவர் சேனைகளின் கர்த்தர், அவர் நிறைவேற்றி மகிமை அடைவார். This is the message of Advent. இதுதான் வருகையின் செய்தி. Jesus Christ will help us to dwell in security in the midst of hostility. When the powers of darkness becomes violent and ruthless,
God will be exalted because he will overcome. எப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம்? செய்தித்தாளிலே அக்டோபர் 11 2021 ஆண்டிலே a nurse at New York Times, she was going to the place, a small community. She was run over by a thief. During the pandemic, ஒரு தாதி அமெரிக்கா தேசத்திலே அவங்க கடந்து செல்லும் பொழுது கொலை செய்யப்பட்டார். She visited the square, Times Square, with a friend, but it resulted in a tragic end. அது மட்டுமல்ல, உலகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது பல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பலவிதமான வன்முறைகள் நடக்கப்படுகிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். United Nations International Emergency Fund revealed an article on 7th March 2021. It says, with 25 million child marriages averted in the last decade, it issues a warning on International Women's Day about the serious threat of child marriages. When was this article? 7th March 2021. குழந்தைகள் மற்றும் பெண்கள் அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற குழந்தை திருமணம் போன்ற காரியங்கள் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த மாதிரியான நாளிலே தான் இயேசு கிறிஸ்து மீகா தீர்க்கன் மூலமாக வருகையின் செய்தியை கொண்டு வருகிறார். வருகையின் செய்தி, is it relevant to you, to your family, to your church? வருகையின் செய்தி உங்க குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு பொருத்தமான செய்தியா? Do I really appreciate the first coming of Christ? Do I really appreciate the second coming of Christ? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தையும் பிறப்பையும் நான் உண்மையாகவே அது முக்கியம் என்று கருதினால் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்திற்கு மறுரூபமாகிறதற்கு ஒப்பு கொடுப்பேன். The message of Advent brought about hope when everything around seemed hopeless without hope. Do you feel that what is the use of hearing the word of God year after year during the season of Christmas? Nothing will change. Nothing is going to change. அப்படி நீங்க சொல்றீங்களா? உண்மையுள்ள சாந்த குணமுள்ள மற்றும் தாழ்மை உள்ளவர்களை நான் தொடர்ந்து பயன்படுத்துவேன் என்று இந்த சிருஷ்டி கர்த்தர் நம்மிடத்திலே கூறுகிறார். தேவனுடைய ஆட்சிக்குள் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் தேர்ந்தெடுப்பதை நாம் அங்கீகரித்து அவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். The God of the universe is saying to you, I will continue to use the faithful, the meek and the humble. Either you choose to be part of God's reign or remain unfruitful in your life here on this earth. இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளை கூர்ந்து கவனிப்போமாக. வருகையின் காலம், வருகையின் செய்தி, அதை நான் உண்மையாக அந்த அர்த்தத்தை புரிந்து வாழ்கிறேனா? Shall we stand? மீகா தீர்க்கன் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்பாக 700 வருஷத்துக்கு முன்பாக தேவன் அவர் மூலமாய் பேசினார். இந்த நாளிலே திருச்சபையின் நீங்க வந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த காலகட்டத்திலே உண்மையான ஒரு ஆராதனை, உண்மையான ஒரு அங்கீகாரம், உண்மையான ஒரு கணத்தை நாம் செலுத்த வந்திருக்கிறோம். யாருக்கு செலுத்த வந்திருக்கிறோம்? நம்மை அழைத்தவரை,
ஊழியத்திலே நிறுத்தினவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். wherever you are standing, please lift up your hands to the Lord in sweet surrender. நீங்க நிற்கிற இடத்திலே நீங்க எங்க நின்றாலும் இரு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளிலே இந்த செய்தியை நீங்க கேட்கும்படியாக, வருகையின் செய்தியின் ஆழத்தை புரிந்து கொள்ளும்படியாக என்னோடு பேசினதற்காக நன்றி என்று சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பும் அவருடைய தியாகமும் எவ்வளவு முக்கியமானது என்பதை எனக்கு வெளிப்படுத்தினதே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. Tell the Lord, Lord, I really appreciate your birth and your sacrifice for me. I do not want to be engulfed in ministry and miss you, my Messiah. ஊழியத்திலே மட்டும் ஈடுபட்டு மேசியா உம்மை நான் சந்திக்காமல் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. சமாதான பிரபு உங்கள் வலது பாரிசத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார், நிற்கிறார். ஊராபா ஷேக்கம் அந்தலபரியமன் ஓ ரபா ரபா லபர. எல்லோரும் அந்நிய பாஷையிலே ஹல்லேலூயா தேவனுடைய மகிமையின் பிரசன்னம். ஓ ரபா சீக்க ரபா ரபா லமன் ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம். ஓ the pillar of fire and pillar of cloud, hallelujah. ஓ மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, ஓ தேவனுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்நிய பாஷையிலே தேவனை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. wherever you are, open your mouth. ஓ ரபா சிக்கிரியா மந்தலபரியா, begin to pray in the spirit. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ்ல ஆண்டவர் மேசியா உங்களை ஆழமாய் சந்திக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். do not miss the Messiah. Do not miss the Messiah. Hallelujah. எல்லோரும் அந்நிய பாஷையிலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உண்மையான அர்த்தத்தோடு நாம் தேவனை துதிப்போமாக. உண்மையான அர்த்தத்தோடு நாம் கிறிஸ்துமஸ் நாட்களுக்குள்ளாக நாம் ஆயத்தமாவோமாக. ஓ லாபா ஷீக்கிரியா மாந்தே. நாம் தவறி இருக்கிறோம் ராஜா, நாம் தவறி இருக்கிறோம், சபையாக நாம் தவறி இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகையின் செய்தி எவ்வளவு முக்கியமான செய்தி என்பதை எங்களோடு நினைப்பூட்டினதற்காக நன்றி. உம்மோடு கொண்டிருக்கிற உறவில் நாம் ஆழத்திற்குள் எங்களை நடத்தினதற்காக நன்றி. Thank you for speaking to the faithful, the humble and meek among us. எளிமையும் சிறுமையுமானவர்களிடத்திலே நீர் பேசினதற்காக நன்றி. அவர்கள் ஒருவரே உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Only the humble and the meek will be taken up during your coming. So we humble ourselves. Thank you for speaking to us. எல்லா துதி கன மகிமை இயேசு இரட்சகர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இரு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளிலே தேவன் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசினார். கிறிஸ்மஸ் இஸ் நெவர் அபவுட் அஸ், இட் இஸ் அபவுட் ஹிம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கையை ஊன்ற கட்டுவதையும் பின்பற்றுவோமாக. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். Christ is the reason for this season. இயேசு கிறிஸ்துவே இந்த நாட்களுக்கு காரணராய் இருக்கிறார். ஒரு முக்கியமான காலகட்டத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இயேசுவின் பிறப்பையும் அவருடைய தியாகத்தையும் தியானம் பண்ணினோம். This is the time to respond in obedience. மனத்தாழ்மையோடு நாம் மறு உத்தரவு கொடுக்கிற நேரமாயிருக்கிறது. நமது இரட்சகர் கற்பித்தபடி நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போமாக. Let us kneel and let us pray this Lord's Prayer. சேர்ந்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். செய்தி உனக்கும் எனக்காய் சந்தோஷ நற்செய்தி மெய் வாழ்வு பெறவே நமக்கு பிறந்தார் இயேசு பூமியிலே. நமக்கு பிறந்தார் இயேசு பூமியிலே. தாவீதின் ஊரிலே சிசு பாலனாய் தேவனின் ராஜனின் நற்செய்தி இன்றே ஆனந்தமாய் சந்தோஷ நற்செய்தி உனக்கும் எனக்காய் சந்தோஷ நற்செய்தி மெய் வாழ்வு பெறவே நமக்கு பிறந்தார் இயேசு பூமியிலே. நமக்கு பிறந்தார் இயேசு பூமியிலே. மந்தையின் மேய்ப்பர்கள் நற்செய்தி மெய் வாழ்வு பெறவே நமக்கு பிறந்தார் இயேசு பூமியிலே. நமக்கு பிறந்தார் இயேசு பூமியிலே. தாவீதின் ஊரிலே சிசு பாலனாய் தேவனின் ராஜனின் பணிந்தே மாண்பாய் அன்றைக்கும் பிறந்தீர் இயேசு நேசரே. ஒரு சில அறிவிப்புகளை நாம் கேட்போம். இந்த கடந்த வாரம் வரக்கூடிய வாரங்கள் மிகவும் முக்கியமான நம்ம ஒரு வாரமாக இருக்கிறது. முதன் முறையாக இன்றைக்கு யாராவது திருச்சபைக்கு வந்திருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் முதன் முறையாக அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம சபைகளில் கடந்த வாரங்களில் நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். நம்முடைய சகோதரி ரெபெக்கால் ராதா இன்றைக்கி அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய தகப்பனார் தவறி போயிட்டாங்க. அநேகர் நம்ம போய் பார்த்துருப்போம், ஜெபித்திருப்போம். இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவர்களிடத்துல ஆராதனை முடிந்த உடனே அன்பாக விசாரிக்கும்படியாக அன்போடு போதகர் உங்களை கேட்டுக்கொள்கிறார். ஆராதனை முடிந்த உடனே சாரா மினிஸ்ட்ரி பங்கு பெறுகிறவர்கள் இந்த இடத்துல ஒரு 2 minutes சாரா மினிஸ்ட்ரியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ சகோதரி பிரசன்னா அவங்களே அன்போடு அழைக்கிறாங்க. ஒரு 2 minutes இந்த இடத்துல வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நற்கரணை ஆராதனை. அந்த கப்ஸ் எல்லாம் சில நேரங்களில் நம்மளை அறியாதபடி நாம் மறந்து விட்டுட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஞாபகம் வைத்துக்கொள்வோம், நம்மளுடைய கரங்களை வைத்துக்கொள்வோம். இந்த கப்ஸை நம்ம இந்த பக்கம் போகும்போது அந்த டஸ்ட்பினில் போட்டுடலாம். வருகிற சனிக்கிழமை 24 கிறிஸ்மஸ் ஈவ் நமக்கு மாலை 7:30 மணி 7:30க்கு நமக்கு இந்த இடத்துல நடைபெறும்.
சில நேரங்களில் நாம் ஆராதனைக்கு வரும்பொழுது சில நேரத்தில் நாம் தாமதமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இது கிறிஸ்மஸ் ஈவ், ஒரு செலிப்ரேஷன், ஆண்டவருடைய பிறப்பை குறித்து கொண்டாடுகிற ஒரு நாள். 7:30 நமக்கு தெரியும், கால நேரங்கள் மிகவும் கம்மியாக இருக்கிறதுனால சரியான நேரத்தில் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்படும். 7:30னா 7:30க்கு ஆரம்பிக்கப்படும். எனவே நம்முடைய நண்பர்களிடத்துல, சகோதர சகோதரர் நம்ம சொல்லுவோம், யாரையெல்லாம் அழைத்து வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ சீக்கிரத்தில் ஏற்ற நேரத்தில் அழைத்து வரும்படியாக நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் 26ஆம் தேதி கவனித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்மஸ் முடிஞ்சு 26 ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆராதனை காலை 10:30. ஒருவேளை எப்போதும் வாரந்தோறும் 12:15க்கு நம்ம வருகிறோம் இல்லையா, அந்த சிந்தனை நமக்கு இருக்கும். ஆனால் கிறிஸ்மஸ் முடிஞ்ச மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30க்கு ஆராதனை ஆரம்பிக்கப்படும் மெயின் செஞ்சுரியில். அதை நாம் நினைவில் வைத்துக்கொள்வோம். அதனை தொடர்ந்து அடுத்த வாரங்களில், கடந்த வாரங்களில் நியூ இயர் நமக்கு இரவு 10:30, இரவு 10:30லேருந்து 12 வரை மெயின் செஞ்சுரி இங்கே தான் நடைபெறும். நியூ இயர் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை 31ஆம் தேதி டிசம்பர் 31 இரவு 10:30லேருந்து 12 மணி வரை நமக்கு ஆராதனை நடைபெறும் மெயின் செஞ்சுரி இந்த இடத்துல. அதையும் நாம் நினைவில் வைத்துக்கொள்வோம். இந்த டிசம்பர் மாதத்தில் இன்றைக்கு ஓப்பன் 50, அடுத்த வாரங்களில் 150 பேர். இதோட அறிவிப்பு முடிஞ்சிருச்சு. அப்படின்ட்டு நான் போயிடுவேனா? போக மாட்டேன். பாஸ்டர் ரெடி ஆகிட்டாங்க. நல்லா கவனிங்க. கலை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நம்முடைய குடும்பம் கமிட்டி, மேத்யூ சப் கமிட்டியில் அநேகர் இருக்கிறாங்க. மிக சிறப்பாக இந்த காரியங்களில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாலிபர்கள் நம்மளை கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துவோமா? வாலிப தம்பிங்க ரொம்ப சிறப்பாக அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அநேக காரியங்கள் இருக்குது, அநேக ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நமக்கு நேரம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால இந்த காரியங்களை மிக அழகாக அவங்க ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த காலகட்டங்கள் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு காலம். இன்றைக்கு மீகாவை குறித்து தேவ செய்தி வந்தது. போராட்டம், இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் இந்த மனிதன் தேவனுக்காக நின்னது போல நம்முடைய திருச்சபையில் ஒரு குழுக்கள் உண்டு. அவர்கள் கமிட்டியாக சேர்ந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கடைசியாக ரிசல்ட் நல்லா வரும். நமக்கு தேவை இந்த ரிசல்ட்டு நல்லா வரணும், பதில் நல்லா வரணும். ஒரே ஒரு காரியம், இந்த காலகட்டங்கள் ஒரு சுவிசேஷமாய், மீகாவை குறித்து இன்றைக்கி ஆவியானவர் மட்டும் பேசினார், சுவிசேஷமாய் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ளாய் வரணும்னு சொல்லி போதகர் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார். இந்த வாரங்களில் யார் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரலான்னு முடிவெடுத்துருக்கீங்கன்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். பாஸ்டர் பர்மிஷன் கேட்குறேன். யாரெல்லாம் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க மைண்டில் இப்போ வச்சுக்கோங்க. நம்ம ஏதோ சரி 7:30 மணிக்கு ஆராதனை நடக்குது, வேக வேகமாக வரோம், நம்மளுடைய கடமைகளை நாம் முடித்து விட்டு போகிறோம் அப்படின்னு அல்ல. நாம் எத்தனை ஆத்மாக்களை, எத்தனை நண்பர்களை நாம் அழைத்து வர போகிறோம். நம்ம பெரிய ப்ரோக்ராம் செய்யலாம். ஒரு காரியம் இருக்குது, மென்ஸ் ஃபெலோஷிப்லேருந்து வம்சம் அப்படின்னு கூட சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவங்க செய்கிறாங்க. மிக அழகாக செய்கிறாங்க சகோதரர்கள். நம்முடைய சபையில் இருக்கிற அந்த நாடக குழுவிலிருந்து முதல் அன்பு, ஃபஸ்ட் லவ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமையும் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கரங்களுப்பட்டு சிஸ்டர் ஃபெலோஷிப்லேருந்து நீங்கள் ஆச்சரியப்படும்படியான ஒரு நடனத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் மிக சிறப்பாய் அழகாய் கூட நடனம் ஆடி இருக்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக செய்கிறாங்க? நம்ம வேக வேகமாக செஞ்சு முடிச்சுட்டு ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு போகிறதா? நோக்கம் என்ன? நமக்கு நாமே கிஃப்ட் கொடுத்துக்கிறோமா? நமக்கு நாமே கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். நாம் மற்றவர்களிடத்தில் ஆண்டவருடைய அன்பை கொண்டு போகலன்னா, மற்றவர்களிடத்தில் கிறிஸ்மஸை கொண்டு போகலன்னு சொன்னால் நாம் படுகிற பிரயாசங்கள் எல்லாமே வீணாக போயிடும் இல்லையா? அதுக்கு யோசனை பண்ணி பார்ப்போம். சென்ட் பால் திருச்சபையினுடைய மீடியா சம்பந்தப்பட்டமான ஊழியங்களில் அநேக பிள்ளைகளை தேவன் ஆசீர்வாதத்தில் வைத்திருக்கிறார். இந்த வருடத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் சாதாரணமாக அல்ல. உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் பார்க்க போகிறாங்க. உலகம் முழுவதும் இதில் அநேகர் கை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி. ஒரு சிலரால் இந்த காலகட்டங்களில் வர முடியாத ஒரு சூழ்நிலை, பரவாயில்லை, அடுத்த முறை கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக கை கொடுப்பீங்க. உலகம் முழுவதுமாய் ஜனங்களை பார்க்க போகிறாங்கன்னா உண்மையிலுமே யோசிப்பேன், உலகம் முழுவதும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னா நம்ம பாஸ்டர் இல்லையே, நான் பெரிய சுவிசேஷம் எப்படி போவோம்? இன்றைக்கு பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கேமரா முன்னாடி நின்னவங்க, ஒரு சின்ன கேரக்டர் செஞ்சுருக்கிறவங்க. இந்த காணிக்கை பட்டியலில் 10 வெள்ளி போடுறதுனால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுமாங்கிற ஒரு கேள்வி நமக்கு அது தவறு. நீங்களும் நானும் கொடுக்குற அந்த 10 வெள்ளி தான் தேவனுடைய ராஜ்யத்தை முற்றுமாய் சேர்க்கும். அதே போல தான் சின்ன சின்ன காரியத்தில் நாம் பங்கு பெறும் பொழுது தான் அந்த காரியம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஷார்ட் ஃபிலிமில் சின்ன சின்ன காரியம் 22 பேர், ஃபஸ்ட் லவ்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றி செலுத்துக்கிறேன். 22 பேர் பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய பங்கும் இந்த உலகத்தில் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பா கண்டங்களில் உள்ளவங்க ஒவ்வொருவரும் இதை பார்க்க போகிறாங்க. அந்த அங்கீகாரம் நேற்று மாலை 6 மணிக்கு கிடைத்தது.
போதகரோடு நான் பேச போகிறேன். உலக ஜனங்கள் இன்றைக்கு நம்ம சென்ட் பால் சபையை நம்ம கொண்டு போகிறோம். அந்த சந்தர்ப்பத்தை தேவன் நம்ம கொடுத்துருக்காருன்னு சொன்ன ஆண்டவரோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் மிக சிறப்பாய், மிக அழகாய், சந்தோஷமாய் இந்த நிமிடத்தில் நம்ம கொண்டாட போகிறோம். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வருகிற 24ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு திருச்சபையில் மிக சீக்கிரமாக வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவோம். சாரா மினிஸ்ட்ரியில் உள்ளவங்க இந்த சைடில் வாங்க, உங்களுக்காக சில பிரச்சனை காத்திருப்பார்கள். நன்றி. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு முறை இப்படி கூறி இருக்கிறார், நீங்கள் இயேசுவை பற்றி மற்றவர்களிடம் சொல்லவில்லை என்றால் நீங்கள் உண்மையிலேயே இயேசுவை கண்டதில்லை. Charles Spurgeon once mentioned, you have never truly found Jesus if you do not tell others about him. So it's wonderfully shared with us today. பல முயற்சிகள் எடுத்திருக்கிறோம், ஏனென்றால் to share to those who do not know about Christ, about his first coming and second coming. சரி, இப்பொழுது நாம் சகோதரர் கிருபாவை முன்பாக அழைக்கிறேன். சீக்கிரமாக வாங்க பிரதர். 4 வருஷத்துக்கு ஆமாம், ஆஃப்டர் 4 years இஸ் கோயிங் பேக் டு இந்தியா. ஆமாம் தானே? இல்லை 2 வருஷமா ஒரு உல்லாச பயணத்திற்கு குடும்பத்தை சந்திக்கும்படியாக அவர் செல்கிறாரு. பட் ஹி வில் பி பேக் இன் ஜனவரி. அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலே அவர் திரும்பி வருவார். இந்த காலகட்டத்திலே குடும்பத்தோடு கிறிஸ்மஸ் நியூ இயரை கொண்டாடும்படியாக, புத்தாண்டை கொண்டாடும்படியாக செல்லவிருக்கிறார். அவருக்காகவும் அவர் குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவருடைய பையன் பிரியன் பிரதிஷ்டை ஆராதனை ஏற்பாடு நடைபெற்று கொண்டு வருகிறது. Let us remember our brother and our family. Shall we all close our eyes? நாம் அனைவரும் கண்களை மூடி சகோதரருக்காக நாம் ஜெபிப்போமாக. சகோதரி லிதியா அவர்களுடைய 3 பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருமனப்படுவோமாக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே சகோதரர் கிருபா, உங்களுடைய துணைவியார் சகோதரி லிதியா 3 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த குடும்பத்தை இந்த திருச்சபைக்கு சபையோடு இணைத்த உம்முடைய கிருபையை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆழத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் மகனுடைய பிரயாணத்திலே உம்முடைய பாதுகாப்பின் பிரசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகையின் பிரசனம் அவரோடும் குடும்பத்தோடும் அவரோடு பயணம் செல்லுகிற விமானி எல்லோரோடும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே, அவர் குடும்பத்தோடு இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கொண்டாட்டத்திலே மத்தியஸ்தராக அவர்கள் வைத்து உம்மை துதித்து உம்மை உயர்த்தி கொண்டாட உதவி செய்யுங்க அப்பா. இவர்களுடைய குடும்ப உறவிலே அப்பா சந்தோஷம் சமாதானம் அதிகரிக்கவும் ஆண்டவரே, இவர்களை கொண்டு இந்த நாட்களிலே பலருக்கு நீங்கள் ஆசீர்வாத கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க. சமாதானம் சந்தோஷம் இவர்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. மறுபடியும் இந்த தேசத்திற்கு நீங்கள் அழைத்துட்டு வாங்க. எல்லா கிருமி, எல்லா கோவிட், எல்லாவற்றிலும் வைரஸிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Have a blessed trip, brother. God bless you. Bless you. இப்பொழுது நாம் சகோதரி ரெபேக்கா அவங்க வந்திருக்கிறாங்க. Can I invite sisters சகோதரி ரெபேக்காவும் பிரதர் ஜோசப் முன்பாக வாங்க பிரதர். சீக்கிரமா வாங்க பிரதர். Yes, come. We are going to pray. உங்களுக்காக நாம் ஜெபிக்க போறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போமாக. Let us stand. தகப்பனை இழந்த இந்த குடும்ப சகோதரிக்காகவும் அவங்களுடைய 2 சகோதரிகள் குடும்பத்தினருக்காகவும் ஜெபிக்கிற நேரமாக இருக்கிறது. ஒருமனப்படுவோமாக. Let us come together and pray together. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லோரும் ஒருமனப்படுவோமாக. இந்த அற்புதமான நாளிலே
ஐயாவுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரி ரெபேக்காவுடைய அப்பாவுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திற்காக அவர் செலுத்தின தியாகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, எப்பொழுதும் கர்த்தாவே இந்த குடும்பத்தை சகோதரி ரெபேக்காவலையும் சகோதரன் சரவணன் 2 பிள்ளைகள் மற்றும் சகோதரி ரெபேக்காவுடைய கூட பிறந்தவர்கள் அனைவரோடும் உம்முடைய ஆறுதலின் பிரசன்னம் அவர்களை தேற்றி பலப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சமாதான பிரபு உம்முடைய உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தினாலும் நிச்சயத்தினாலும் உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையானது இவர்களை விசாரிக்கும்படியாக, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக, பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இவர்களை ஆட்கொள்ள, பலப்படுத்த, வழிநடத்த இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். Yes. தேவனுடைய இரக்கத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் தேவனுடைய செய்தியை நாம் கேட்டோம். வருகையின் செய்தி, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம். Do you really understand the meaning of it? உண்மையாகவே அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த கிறிஸ்மஸ் நாட்களை அவருக்காக வாழுவோமாக. Let us become more like Christ every single moment, and we need the help of the Holy Spirit. ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக, மறுரூபமாக சபையாக நம்ம ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய மீட்பராகிய தேவன் நமக்கு இரக்கத்தையும் அன்பையும் காண்பிப்பாராக. அனைவரும் சேர்ந்து ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் ஆசீர்வாத ஜெபத்தை பெற்றுக்கொள்வோமாக. Let us lift up our hands in sweet surrender. இரு கரங்களை நம்ம உயர்த்துவோமாக. இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே இந்த அட்வென்ட், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்கிற உற்சாக வசனத்தை, வார்த்தைகளை நாம் கேட்டோம். Lord, when you come, I do not want to miss you. 2ஆம் வருகையிலே நீர் வரும் பொழுது நானும் திருச்சபையும் குடும்பத்தினரும் தேசமும் தேசத்தின் தலைவர்களும் தேசத்திலே வாழ ஜனங்கள் எல்லோரும் உம்மை தவறிவிட்டு செல்லக்கூடாது ஆண்டவரே. இதுவே எங்களுடைய ஜெபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி ஹல்லேலூயா உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து சொல்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஹேவ் அ பிளெஸட் வீக். அடுத்த வாரம், இந்த வாரம் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் தின ஆராதனைகள் இருக்கிறது. அதனுடைய அறிவிப்புகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். God bless you and your family. ஜெபம் உள்ளவர்கள் முன்பு வரவும், உங்களுக்காக ஜெபிக்கப்படும். சாரா மினிஸ்ட்ரியில் உள்ளவங்க தயவுசெய்து 2 நிமிஷம் இங்கே ஃப்ரண்ட்டில் வாங்க.